நம்மளோட பர்சனல் க்ரோத்தும் நம்மளோட பர்சனல் சக்ஸஸும் நம்ம எப்படி நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது தான் இருக்குது. வெறும் பாய் வாரத்துக்கு இங்கே இடமே கிடையாது. நம்ம நினச்சதை கண்டிப்பாக செஞ்சு காட்டணும். ஹாய் சாம்பியன், நான் கௌதம். வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டியூஸ்டே. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அடுத்த ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கானது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வெறும் நம்ம மோட்டிவேஷ்னல் டைமை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எப்படி வாழணும்னு நம்மளை யோசித்து வச்சுருக்கோமோ அதுதான் த ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சும்மா நினச்சிட்டு இருந்தால் மட்டும் வந்துடாது. சில இன்டென்ஷனலான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால தான் அது. நான் சொல்கிற சிம்பிளான 3 ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மைண்டை ரீசெட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு உங்கள் டெய்லி ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக அலைன் பண்ணணும். நமக்கு புது ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா புது ஹேபிட்ஸை உருவாக்குறது கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒன்று. உங்களை ரொம்ப நாளாக பயமுறுத்திட்டு இருக்கிற நம்பிக்கை எதுவோ முதல்ல அதை உடச்செறிங்க. என்னால் ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அதை நான் எப்படி கற்றுக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஒரு ப்ராக்டிக்கல் டிப் என்ன அப்படின்னா டெய்லி 2 minutes ஜஸ்ட் மெடிடேட் பண்ணுங்கள். நல்ல நல்ல எண்ணங்களை மனசார ஆசைப்படுங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்க முடியும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்படி என்ன விஷயத்தை நீங்கள் பண்ணலையோ அதை சின்னதாக ஆரம்பிங்க. அப்படி நம்ம ஒரு விஷயத்தை சின்னதாக தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் அதை பற்றின புரிதல் நமக்கு ஏற்பட்டு அதை பண்ணுறதுக்கான ஒரு மொமெண்டம் நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தேர்ட் ஸ்டெப், நம்மளோட ப்ராக்ரஸை நாம் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா நமக்காக வேறு யாரும் வந்து அதை செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல. உங்களோட ஒரு ப்ராக்ரஸையும் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு ஒரு முடிவே கிடையாது. எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு வர தோல்வியை நினச்சி வருத்தப்படுறதில் நம்ம காட்டுற அக்கறையை நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுலையும் காட்டணும். இந்த கேமில் ப்ராக்ரஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்ஃபெக்ஷன் கிடையாது. இதில் நமக்கான டீல் என்னென்னா நமக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே தான் இருக்குது. பர்ஃபெக்டான மூமெண்ட் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறத விட அந்த பர்ஃபெக்ட் மூமெண்ட்டை நம்ம தான் உருவாக்கணும். அப்படி உருவாக்குறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான டைம் உங்களுக்கு எப்பவுமே அமையாது. உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கரெக்டான டைமில் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.